அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்சு கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே இங்கே வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர் டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். நல்ல அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேறு விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னென்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், படைப்பாளிகள் இயக்குநர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். வி கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம்.
அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரை உருவாக்குறோம், அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே வந்து என்ன, நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்கார். நான் சங்கரை பற்றி எது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில துஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் ஒரு நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி, உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். வெற்றியுடைய அசிஸ்டன்ட், இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு, ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா, அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே நான் எதுவும் மற்றதெல்லாம் பேச விரும்பல, எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கும் எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அந்த கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த படம் விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்குருவார். உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு அவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன வேண்டிட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் அம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.